வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான காணொளியில் நாம் பார்க்க போகிறது தமிழர் பண்பாடு தொடக்க காலம் முதல் கிபி 600 வரை நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்றினுடைய குறிக்கோள். வீரத்தின் பெயரால் எண்ணற்ற மக்களை போர்க்களத்தில் கொன்று குவிப்பதின் விளைவாக அரச இனங்கள் எழுச்சி வீழ்ச்சிகள் பற்றிய கதைகள் அமைந்து வாழ்வு நடாத்தும் மக்கள் தங்கள் தளரா உழைப்பின் பயனாக ஈட்டி குவித்து வைத்திருக்கும் செல்வத்தை கொள்ளையடித்து கொள்ளும் வெறியோடு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உலக அரங்கில் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் பழங்கதை. அரச குல மகளிரின் கற்பழிப்பு, ஒரு சிலரின் வெறியாட்டத்தை பழிவாங்குவது காரணமாக ஏதுமறியா உயிர்களின் இரத்த பெருக்கெடுப்புகளின் விளக்கம் ஆகிய இவைதான் வரலாறு என்றால் கிபி 600 வரை குறிப்பிடத்தக்க வரலாறு நிகழ்ச்சிகளே இல்லாத ஓர் இனிய நாடு தமிழ்நாடு எனலாம். இதற்கு மாறாக தங்கள் வாழிடங்களை சூழ உள்ள நில கூறுபாடுகளின் தூண்டுதலாலும் வேறுபட்ட பண்பாடு நாகரீகங்களை வளர்த்து கொண்டிருக்கும் பல்வேறு இன மக்களோடு கொண்ட தொடர்பு தந்த செல்வாக்குகளின் தூண்டுதலாலும் ஓரின மக்களின் சமூக சமய வாழ்க்கையில் சிறுக ஏற்பட்ட வளர்ச்சி நிலைகளின் மதிப்பீடு, அம்மக்களின் உண்ணல் பருகல், விளையாட்டு, ஆடல் பாடல், அரசருக்கும் கடவுளருக்கும் ஆற்றும் வழிபாடு ஆகிய இவைகளில் மெல்ல ஏற்பட்டு விட்ட முன்னேற்றங்களின் விரிவான விளக்கம், அம்மக்களின் உள்நாட்டு வாணிகம், செய்மை, ஆண்மை கண் உளவான நாடுகளோடு கொண்டிருந்த உறவு நிலை, குறியீட்டு நிலையாம் ஏளிய தொடக்க நிலையிலிருந்து அரிதின் முயன்று பயனற்றுள்ளது எளிதில் விளக்கம் பெறமாட்டா இலக்கிய இலக்கண மரபுகள் முடிவாக முழுமையாக்கப்படும் வரையென அவர் தம் இலக்கிய வளர்ச்சியின் விரிவுரை விளக்கம் ஆகிய இவைதாம் வரலாறு என்பதின் பொருள் என்றால், தொழிலுதவி காலத்திலிருந்து கிபி 600 வரையிலான காலத்திற்கான தமிழர்களின் வரலாற்றினை திரும்ப வரையறுத்து தேவைப்படும் வரலாற்று சான்றுகள் அனைத்தும் உள்ளன. அவ்வரலாற்று கதை மறுபடியும் வரையப்படுவது முயலப்பட்டுள்ளது இந்நூலில். மக்கள் நாகரிகத்தின் பழங்கற்காலம், புது கற்காலம் என்ற வேறுபட்ட காலகட்டங்களை சேர்ந்தவனவாகிய கற்களால் ஆன படைக்காலங்களும் தொழிற்கருவிகளும் முறையாக திரட்டப்படவில்லை என்றாலும் பல்வேறு மக்களால் கண்டெடுக்கப்பட்ட இந்திய நாட்டு பொருட்காட்சியகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அக்கருவிகள் கூறாமல் கூறும் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு அப்பழம்பெரும் நாட்களில் தமிழர்கள் நடத்திய வாழ்க்கை நிலை பற்றிய ஒரு மதிப்பீடு 1926 வெளியிட்ட இந்தியாவின் கற்காலம் என்ற இந்நூலில் என்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. பழைய இரும்பு காலத்தை சேர்ந்தனவாய் படைக்கலங்களாலும் தொழிற்கருவிகளாலும் சிறிய அளவிலும் வடநாட்டு அரிய நாகரிகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு முன்னர் அவர்கள் வழங்கிய சொற்கள் பற்றிய ஆராய்ச்சி முடிவால் மிகப்பெரிய அளவிலும் தெரிய வரும். அவர்களின் சமூக சமய அரசியல் தொழிலியல் வாழ்வு நிலைகள் தொடரும்.